வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ட்வின் ரெசிபி சீரீஸ்க்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி இடியாப்பம் வித் ஒயிட் குருமா. இந்த ராகி இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுவும் இந்த ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இல்லை. செம்ம ஹெல்த்தியான ஆப்ஷன். வாங்க இதை எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்துட்டு வீட்டிலே அரைச்ச ராகி மாவு, கண்டிப்பாக ஆர்கானிக் தாங்க. ராகி வாங்கி நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சது. அந்த ராகி மாவில் நாங்கள் 2 கரண்டி எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா ராகியில் சில டைம் நம்ம ஆர்கானிக்காக அரைச்சா கூட கல் இல்லைன்னா அந்த லம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆகிறது, கட்டி சிறு சிறு கட்டிகள் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் சலிச்சுப்போம். இந்த மாதிரி சலிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் பிழியறதுக்கும் ஈஸியாக வரும், லம்ப்ஸ் இல்லாமல். இந்த மாதிரி சலிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் வந்துட்டு 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி யூஸ் பண்ணுங்க. அதாவது 1க்கு 1 தண்ணி. 1 கப்னா 1 கப். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அளவை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா இடியாப்பம் கண்டிப்பாக நல்லா வராது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் போட்டு நம்ம அடுப்பு மேலே வைக்க போகிறோம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சப்புறமா நம்ம அடுப்புலேருந்து தண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சலிச்ச ராகி மாவு 2 கப், அதை அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. இந்த தண்ணியில் ஊற்றி கீழே அடுப்பில் வச்சு கிண்டாதீங்க. கீழே வச்சு கிண்டிட்டு நல்லா அப்புறமா அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு அப்புறமா கிண்டுங்க. எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறோன்னா, கீழே வச்சு நீங்கள் நல்லா கிண்டும் போது இந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் சூப்பராக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாகவே இருக்கலாம் இந்த மாவு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி தட்டு, அதில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி பிழிகிறாங்கன்ட்டு. நீங்கள் இன்னும் மெல்லிசான உங்களுக்கு இடியாப்பாச்சு இருந்தாலும் அதுலேயே நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி மேல்தட்டில் மட்டும்தான் வைக்கிறோம். மேல்தட்டில் வச்சு எடுத்துருவோம். கீழ்த்தட்டில் வைக்க மாட்டோம். ஏன்னா லைட்டாக அந்த தண்ணி போன மாதிரி இருக்கும்னு எங்கள் வீட்டில் யாருமே கீழ்த்தட்டு இட்லியோ இடியாப்பமோ சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சா ராகி இடியாப்பம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் 5, 6ன்னு சாப்பிட்டு உடனோடே காலி பண்ணிடுவோங்க. அதுக்கும் இதுக்கு சைடிஷ் சும்மா கிடையாது, வெள்ளை குருமா. வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேரியன் ஹோட்டல்லையும் இந்த காம்பினேஷன் செம்ம ஃபேமஸ். இடியாப்பம் வித் வெள்ளை குருமா. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி இடியாப்பம் வித் வெள்ளை குருமான்னு இங்கே பண்ணுறோம். இந்த வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம 2 துண்டு லவங்கம், 1 துண்டு பட்டை, இது 2த்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு சோம்புத்தூள். நாங்கள் சோம்பு எப்பயுமே தூளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு அரை மூடி தேங்காவை வந்து சின்ன சைஸ் தேங்காவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைய அரைச்சிக்கணும். கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நாங்கள் ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கோம், பொடியாக சாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் தான் சேர்க்க போகிறோம். பீன்ஸ், கேரட், பட்டாணி, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பச்சையாக தான் சேர்க்க போகிறோம், வேக வச்சு சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி நல்லா வதங்கினாதான் குருமா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணால் அடி பிடிக்கும். கை விடாமல் நல்லா கலரிக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா முக்கால்வாசி ரெடி. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டைலில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோங்க. கரம் மசாலா தூளை ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில், அதாவது அரைச்ச விழுது ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நல்லா கலந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடிங்க. இந்த ஒயிட் குருமா ஹோட்டலோட சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சில டைம் வந்து குருமா திக்காகணுன்றதுக்காக இட்லி மாவு, கடல மாவுலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டிலேயே செஞ்சதால் எந்த விதமான அடிட்டிவ்ஸும் இல்லாத ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ட்வின் ரெசிபியான
இடியாப்பம், அதாவது ராகி இடியாப்பம் வித் ஒயிட் குருமா எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸில் செஞ்சு பார்த்து சொன்னால் தான் எங்களுக்குமே கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.